சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த வீடியோவில் நான் உங்களை அதிக மக்களுக்கு அறியப்படாத டெங்கு மரகடா அடர்ந்த காட்டுக்குள்ள அழகு ஆபத்து நிறைந்த புலிகள், யானை, கரடி, மான், காட்டுப்பன்னி, காட்டெருமைக்கு நடுவுல வருடத்துக்கு 3 நாட்கள் மட்டுமே அனுமதிக்கூடிய சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கு உட்பட்ட நடு காட்டுக்குள்ள பழமையான ஆதி கருவண்ணராயர் கோவிலுக்கு போகலாமா? மக்களே, எதுக்காக ஆதி கருவண்ணராயர் கோயிலுக்கு இவ்வளவு மக்கள் வராங்க? உப்பிலி நாயக்கர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நடத்தும் மிகப்பெரிய திருவிழா மாசி மகம் பொங்கல் திருவிழா தான் மக்களே. இதற்காக 3 நாட்கள் அடர்ந்த காட்டுக்குள்ள இருப்பாங்க. இது மாதிரி ஒரு காட்டுக்குள்ள நம்ம போறது அவ்வளவு ஈஸி இல்ல மக்களே. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம டிஎன்எஸ்டிசி அவங்களுக்கும், இந்த அறநிலைத்துறை இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய சார்பா தேங்க்யூ சொல்றேன். இந்த காட்டுக்குள்ள நீங்க பயணம் பண்றதுக்கு ஜஸ்ட் 10 ரூபாய் மட்டும்தான். இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் பவானி சாகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. அங்கிருந்து சிறப்பு பேருந்து மூலயமா சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள டெங்கு மரகடாக்கு போற வழியில கெஜலெட்டி அந்த ஊர்ல தான் மக்களே இந்த ஆதி கருவண்ணராயர் கோயில் இருக்கு. வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க 2027 அந்த ஆன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் மாசி மகம் அப்பதான் நம்ம இந்த கோயிலுக்கு அலோட் பண்ணுவாங்க. இந்த வீடியோல வர அனிமல்ஸ்லாம் யூடியூப்ல இருந்து எடுத்தது. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ட்ரோவில். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலத்திற்கு உட்பட்ட ஆதி கருவண்ணராயர் இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு நீங்கள் எங்கே வரணும்னா, எங்கே இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி சாகருக்கு வந்துருங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே ஸ்பாட் புக்கிங் இருக்குது. நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதால் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து சிறப்பு பேர் வந்து ஏகாபர் தான் நிறுத்திருக்காங்க. இங்கே டிஎன்எஸ்டிசியில், அப்புறம் இந்து அறநிலைத்துறை, அதுக்கப்புறம் டிஎன் ஃபாரஸ்ட்டு, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட், இப்படி எல்லாரோட உழைப்பும் இந்த ஒரு நாள் திருவிழாவுக்கு இருக்குது மக்களே. ஒரு நாள் இல்லை மக்களே, இது ஆதி கருவண்ணராயர் 3 நாட்கள் திருவிழா நடக்கும். 2வது நாட்கள் கிடாய் வெட்டி அன்னதானம்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்னதானம் கொடுப்பாங்களாம். அப்படி ஒரு திருவிழா நடக்கணும்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம போகலாம். இப்படி நம்மளுக்கு சிறப்பு பேருந்து வழியாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரீயாக கூப்பிட்டு வருவாங்க. இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலையில் 7 o'clock நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. டிஎன்எஸ்டிசி அவங்க மூலிமா பஸ்ஸு சிறப்பு பேருந்து ரெடி பண்ணி இங்கே சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே போகிறதால நம்மளோட ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க. பேக்கில் பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது முக்கியமாக. அப்புறம் எளிதில் தீப்பற்றக்கூடியது, அப்புறம் வனவிலங்குகளை எதாவது துன்புறுத்துகிற மாதிரி எந்த பொருளும் நம்ம வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. இங்கே நம்ம ஒரு ஃபோன் மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இங்கே நல்லா நம்ம பார்க்கும் போது டீப் ஃபாரஸ்ட். நார்மல் டைமில் நாங்கள் யாருமே இங்கே போக முடியாது மக்களே. அதுவும் இங்கே பவானி சாகர் டு டெங்கு மரகடா அந்த போகிற ரூட்டில் நம்ம ஒரு ஸ்டாப்பில் உள்ளே எங்கேயோ போகணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துட்டு ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வரோம். போகும்போது சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், புலி காப்பகம், சத்தியமங்கலம் புலி காப்பகம். உள்ளே வந்து ஆஃப் ரோடு தான் மக்களே. கவர்மெண்ட் பஸ் தெரியும்ல. போகும்போது ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்துருந்தோம். அப்படியே அள்ள விட்டுருச்சு ஏதாவது அனிமல்ஸ் முன்னாடி வருமான்ட்டு. அது ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மான், மயில் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். பெருசாக எதுவும் பார்க்கல. பட் யானைகள் சாணம் வந்து நிறைய பார்த்தோம் ரோட்டில். அதனால தான் இங்கே வந்து யாருமே நடந்து போகக்கூடாது. கீழே கிட்ட எங்கே பவானி சாகர்லேருந்து இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு, ஒரு 1 hour 1.5 hour நம்மளுக்கு 1.5 hourக்கு மேலே தான் நம்ம ட்ராவல். அது ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறாங்க. டிக்கெட் இருந்தால் மட்டும் போதும். பாருங்கள், 10 ரூபா அந்த டிக்கெட்டு. நம்ம ஆன்லைனில் டிக்கெட் போட்டினாலையும் 10 ரூபா தான். இங்கே வந்து ஸ்பாட் புக்கிங்கும் 10 ரூபா தான். அந்த டிக்கெட் இருந்தால் மட்டும் போதும், நான் ஃப்ரீயாக கூப்பிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், பார்த்துங்களேன், லாஸ்ட்டாக குரங்குகள்லாம் பார்த்தோம். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு முன்னாடி வண்டியில் இருக்குது. இங்கே வண்டி நம்ம சிறப்பு பேருந்தில் ஆளுங்க வரவங்க எல்லாமே போகலாம். இந்த லாஸ்ட் டைம் புக்கெலாம் பண்ணிட்டு வருவாங்கள்ல இந்த ஊருக்காரங்க, அந்த உப்பிலி நாயக்கர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆடு, கோழி இதெல்லாமே வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 1 week பிஃபோரோ எப்படியோ என்னன்னு தெரியல, அவங்க வந்து வண்டியோட நம்பரு இது எல்லாமே அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுமா. இந்த காட்டுக்குள்ளே எத்தனை நாள் இருக்குது அப்படின்ட்டு அவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. அவங்க ஆடுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆடு, கோழி இது மாதிரிலாம் அங்கே கிடாய் வெட்டி சாப்பிட்டு ஒரு 3 நாள் உள்ளேயே ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் டீப் ஃபாரஸ்ட்டில். ரொம்ப த்ரில்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது, நம்மளுக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு அவங்களெல்லாம் நிறையா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ஊர் திருவிழா இல்லை, ஒரு சங்கம், உப்பிலி நாயக்கர் அவரோட சங்கத்தை சேர்ந்த ஒரு திருவிழா தான். ஆனால் இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் சைடுந்து நிறைய பேர் வந்தாங்க. அந்த கர்நாடகா, அங்கே பாண்டிச்சேரி, கேட்டால் பாண்டிச்சேரி. இந்த திருவிழா வந்து ரொம்ப கோலாகலமாக இருக்குமா. அதுவும் பவர்ஃபுல் ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க அம்மையாரை. அவங்களே நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ஆஃப் ரோடு த்ரில்லு தான் மக்களே. கிட்டத்தட்ட 1.5 hour ஃபஸ்ட்டில் உட்காந்து அப்படியே பார்த்தா யானை சாணம் எங்கேயே இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம திரும்பி பார்க்குறோம் எங்கேயாவது வருமா அப்படின்ட்டு. எங்கேயுமே நம்ம லாஸ்ட் வரைக்கும் அனிமல்ஸ் எதுவும் நம்ம பார்க்கல. நார்மலாக பார்த்தது காட்டு பண்ணியை பார்த்தோம், மயில், மான், குரங்கு இப்படிப்பட்ட விலங்குகளை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். சாணம் வந்து
யானையோட சாணத்தை நம்ம பார்த்தோம். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மீதியெல்லாம் ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது பார்த்துருமோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பயமும் ஒரு பக்கம் ஆர்வமும் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நம்ம எந்த அனிமலும் பார்க்கல. இங்கே இந்த பஸ்ஸில் ரொம்ப த்ரில்லாகவே இருந்துச்சு. ஆஃப் ரோடு தானே, பைக்கில் போனாவே த்ரில்லாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும்? ரொம்ப அங்கே பாருங்கள், காட்டுப்பண்ணி நம்மளுக்கு முன்னாடி சொன்னல, காட்டுப்பண்ணி நமக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்டுட்டு மேய்ஞ்சிட்ருக்கு தைரியமாக. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கே பயம் ஆயிடுச்சு. அதனால் சொயின்னு போகல, நம்மளாம் வீடியோவில் பார்த்துருக்கல, அது மாதிரி போகுமான்னு நம்ம பார்த்தோம். எதுவும் போகல, அப்படியே தைரியமாக நினச்சிருந்துச்சு. வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே பாருங்கள், இப்போ தான் மெதுவாக அப்படியே நகருது. ஆறு நடிச்சோடனே அதை நகர்ந்துருச்சு. இதுலேருந்து கிட்டத்தட்ட 1.5 hour நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஒரு செக் போஸ்ட், அங்கே செக் போஸ்ட்டில் நம்மளே வந்து பேகு, பைக்கு இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதையும் செக் பண்ணி அடுத்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு ஒரு வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. நம்ம பஸ்ஸில் வந்த எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க, ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாமா, பார்த்துடலாமா. மான்லாம் இருந்தால் மான், பல வகையான மானை நம்ம பார்த்தோம். கொம்பு வச்சுருக்கிறது, புள்ளி மான் அப்படின்ட்டு மானோட. இங்கே பாருங்கள், யானை வந்து படுத்தது இடம். தண்ணி இருக்கும் போது யானை வந்து படுத்து உருண்டு இருக்கும். யானையோட சாணம் பாரு அங்கேயே இருக்குது. ஏதாவது யானையை பார்த்துடலாமா அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் நம்ம எல்லா பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து நிச்சுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் மான் தான் நம்ம பார்த்தோம். அதுவே போதும். ஏன்னா இது காட்டுக்குள்ளே விடவே பெருசு தான். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே ஒரு நாள் தான் அப் அண்ட் டவுன், காலையில் போயிட்டு ஈவினிங் நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் வரும் மக்களே, சிறப்பு பேருந்து. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகிடலாம். இங்கேருந்து இங்கே நிறைய வில்லேஜ்லாம் இருக்குது. அவங்கள கேட்டால் இங்கெல்லாம் அனிமல்ஸ்லாம் நிறையா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறப்பு பேருந்து வந்து இந்த ஸ்டாப் வரைக்கும் தான் வரும். இங்கே வந்து டென்ட்டு போட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வெஹிக்கிளில் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான், நம்ம ட்ரெக்கிங் தானே, ஈஸியாக நடந்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே அப்படிலாம் நடக்கவே முடியாது. உங்களை நடக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 2 வண்டியில் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இந்த வண்டி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், சஃபாரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மீதி நாள் வன சட்டங்கள். இது வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா தானே. அதனால் நிறையா நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இருந்துச்சு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இருந்துச்சு, இந்த அறநிலையத்துறை எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. யானையோட சாணம் பாருங்கள், நம்ம இருக்கிற டென்ட்டுக்கு அடியில் தான் இருக்குது. எப்பயாவது போட்டிருக்கு, இப்போதைக்கு நம்ம இல்லை. இங்கே அதுக்கப்புறம் ஒரு கருப்பு சாமி. இங்கே வரைக்கும் இந்த லோக்கல் ஊருக்காரங்களாம் இருக்காங்களா, இந்த வழியாக போகிறவங்க அங்கே போக முடியாதவங்க இங்கேயே வணங்கிட்டு போவாங்களாமா. இப்போ பஸ்ஸில் எல்லாமே வந்து ரிட்டன் போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் பார்த்துட்டு ரிட்டன் போகிறவங்க போகிறாங்க. நம்ம இப்போ தானே இறங்கியிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து ஃப்ரீ பஸ் தான், அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்க வேணாம். இங்கே வந்து ஒரு சிலர் வந்து ஒரு வண்டி, அந்த சின்ன வண்டி தான் இங்கே வந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவும் மக்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கூப்பிட்டு வந்தாங்க மக்களே. இங்கே பாருங்கள், ரொம்ப த்ரில்லாக இருக்குது. யானையோட சாணம் பாருங்கள், கொட்டி கிடக்குது அங்கங்கே. பார்க்குற இடம் பூரா யானையோட சாணமே. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம போகணும். அந்த 3 கிலோமீட்டர் இங்கே தான் டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. டயர்லாம் ஃப்ரண்ட்டில் வரும்னு சொல்லியிருந்தார் அந்த டிரைவர் அண்ணா. அதனால் நம்ம ஆர்வமாக பார்த்துருந்தோம். அதனால் டோர் எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணியிருந்தால நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது, நம்ம வந்து சஃபாரியில் தானே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாரு, நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போதில்ல, இவங்களாம் லோக்கல் காருங்க. இந்த உப்புளி நாயக்கர் இவங்களோட சேர்ந்தவங்களாக்கும். இதில் வந்து ஆடு, கோழி இது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து சைவமாக தான் இருக்கும். நார்மலாக வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு சாப்பாடு பொங்கல் வச்சு இங்கே சாப்பிடுவாங்க இவங்க. அடுத்த நாள் வந்து கிடாய் வெட்டி கோழி அறுத்து கறி விருந்து சாப்பிட்டு சாமிக்கு படிச்சுட்டு கிளம்புவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கருப்பு சாமிக்கு. ஃபைனலாக ரீச் ஆகிட்ட மக்களே. இங்கே பாருங்கள், எல்லோரும் சாப்பாடு பண்ணி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் இயற்கை அழகுக்கு நடுவில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ சுகமாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் நம்ம வந்து ஒரு வில்லேஜ் சைடெலாம் இருக்கிறோம், சாப்பாடு பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் 3 நாட்கள் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்களாம். அது மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு அருவி ஓடை இருக்குது. இந்த அருவியில் இப்போ தண்ணி இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை தண்ணி இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. பாரு, யானையோட சாணம் நான் சொன்ன நம்மள யானையோட சாணம் இங்கே தண்ணி குடிக்க நிறையா வருமா. அதனால தான் இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவ்வளோ சேஃபாக இருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளம்ட்டு அப்படியே சரி. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜ் அந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ்காரங்க, அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்களாம் நம்ம நாட்டை ஆளும் போது அவங்க வந்து கட்டினாங்களாம். இந்த கர்நாடகா டு சத்தியமங்கலம் இந்த வழியை வரத்துக்கு அப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்களாம். அது சொல்லியிருக்காங்க, நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. போகும்போது இந்த யானையோட சாணம் பார்த்து பயந்துட்டோம், எங்கேயாவது சைட்லேருந்து வந்துருமா அப்படின்ட்டு. நமக்கு முன்னாடி அதோட பிரிட்ஜு தெரியுதா, பாதி உடஞ்சிட்டு பாதி தான் இருக்குது. இதில் வந்து 5 கண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த 5 கண் இருக்குது. அதுக்கப்புறம் அது உடஞ்சதெல்லாம் நிறையா இருக்குது. அது எல்லாமே நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். வாங்க மக்களே, பக்கத்தில் போய் பார்க்கலாமா. 5 கண் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் பழமையானதாக இருக்கலாம். கிட்ட போய் நம்ம பார்க்கலாம், எதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஆர்கிடெக்சர், இதெல்லாமே நம்ம போய் டீட்டெயிலாக பார்க்கலாமா. பக்கத்தில் போயிட்டோம். இங்கே மேலே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருந்துச்சு. மேலே வந்து யாரும்
இப்போ நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, இங்கே போலீஸ் ஃபாரஸ்ட் இருந்தாலும் அங்கே தடை பண்ணியிருக்காங்க, இந்த மேலே யாரும் ஏறக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் நம்ம கீழே இருந்தே இந்த சந்தில் போய்ட்டு அந்த பக்கம் நம்ம குளிக்கலாம், குளிக்கிற மாதிரி ஸ்பாட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் தான் மக்களே. இங்கே பாருங்கள், இங்கே ஃபோர்ஸாக தண்ணி வருமா, ஒரு சீசனில் கல் வச்சுருக்காங்க அப்படியே கூசாக. அந்த தண்ணி வந்து ஃபோர்ஸை வந்து டைரெக்ஷன் மாற்றுறதுக்கு கூசாக வச்சுருக்காங்களா. அதுக்கப்புறம் செங்கல், சுண்ணாம்பு இதெல்லாமே வச்சு எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. மேலே தடம் நல்லா இல்லை, பட் மீதி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளோட நண்பர்கள் எல்லாம் வராங்க பாருங்கள், கிரி, கண்ணன் ப்ரோ, அதுக்கப்புறம் குமரேசனா அங்கே ஒரு சிலர் மீன் பிடிச்சி இங்கே சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 பேர் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாம் கம்மியாக தான் வந்துச்சு இந்த ஓடைனா இந்த அருவி சொல்லுவாங்களே, இந்த ஆறுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஆறு வழியாக தண்ணி போகிறதில் நம்ம குளிக்கலாம். இதோட ஆறுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த ஆறு பேர் என்னன்னு தெரியல. நம்ம கேட்டு வரலாறு எல்லாமே இதுவரையும் யாருமே யூடியூப்பில் இதோட வரலாறு சொன்னதில்லை. நம்ம சார்பாக இங்கே யார்கிட்டையாவது கேட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். மக்களே, இப்போ நம்ம வந்தவங்க எல்லாமே குளிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வாட்ரு ஃப்ரீ, அன்னதானம், இது எல்லாமே ஃப்ரீ 3 நாளைக்கு, சரிங்களா. அப்புறம் வண்டி இங்கே பாருங்கள், சின்ன பஸ்ஸு, லாரி, இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க. ஒரு 10 பேர் ஃபேமிலினா 10 பேர் வருவாங்க. கோயில் பக்கத்துலேயே யானையோட சாணத்தை பாருங்கள். அப்புறம் லாரி, இந்த தூரத்துக்கு லாரி வந்திருக்கு. இவங்களாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் பர்மிஷன் ஃபஸ்ட்டே வாங்கினா, அதுவும் நம்மளுக்குலாம் தர மாட்டாங்க, நார்மலானவங்க. அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என்ன பார்த்தோன்னா, இந்த அறநிலையத்துறை, தமிழ்நாடு ஃபாரஸ்ட், போலீஸ், இவங்க எல்லாமே இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் வந்து கீழே போட வேண்டாம் அப்படின்ட்டு வலியுறுத்திட்டு இருக்காங்க மைக்கில். பிளாஸ்டிக் இங்கே ஒரு க்ரீன் துணி மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து மக்கும் குப்பை, மகாத குப்பை அப்படின்னு 2 வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் சாப்பாடு வேஸ்ட் ஆனாலும் இந்த இடத்துல கொட்டலாம். இது எதற்கான, சத்தியமங்கலம்னு சொன்னாலே வனவிலங்குகள் அதிகமாக இருக்குது மக்களே. அந்த வனவிலங்குகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த வனத்துறை வந்து பாதுகாக்கிறாங்க. அப்புறம் ஒரு தம்பி ஆடுலாம் எட்டு வந்திருப்பான். இந்த ஆடு இன்றைக்கெல்லாம் வெட்டி நம்மளுக்கு சாப்பாடு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போனோம். ஆனால் அப்படி இல்லை, 3 நாள் நடக்குமா. 3 நாளில் நம்ம ஃபஸ்ட் நாளில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு அப்புறம் இங்கே நம்ம போகும்போதே ஒரு சாமி இருந்துச்சு, சின்ன சாமி. இது ஏதோ ஒரு காவல் தெய்வம் தான். ஆதி கருவண்ணராயரே ஒரு காவல் தெய்வம் தான். இங்கே ஒரு இங்கே ஏதோ ஒரு சாமி இருக்குது, இது பேர் தெரியல. பட் காலபைரவர் இருக்குது, நாய், அதோட டாக் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக கோயிலை பார்த்துட்டோம். கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதுவும் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப பழமையான கோயில். இந்த இடத்துல வீராப்பனும் வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. நம்ம வீராப்பனா நாகமலை, சத்தியமங்கலம், இப்படி கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு சொல்லுவாங்கள்ல, இவங்களோட இருக்கிற கோயில் எல்லாமே வணங்கியிருக்காங்க. அதுவும் இந்த ஆதிக்கருவண்ணராயர் ரொம்ப முக்கியமான கோயில்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு உப்புளி நாயக்கர் சங்கம் இவங்களோட சார்பை தான் இந்த கோயில் வந்து இந்த நாள் 3 நாட்கள் நடக்குது. அது இவங்களோட ஒத்துழைப்பும் இருக்குது. இங்கே அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க சாப்பாடும் போடுறாங்க, நம்மளுக்கு அன்னதானம் உண்டு. இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இங்கே இருக்கிற நவகிரகத்தை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாமி தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் சாப்பாடு. சாமியை பார்த்து நவகிரகத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாமா, வாங்க மக்களே. ஸ்ரீ ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவி உப்புளி நாயக்கர் சமூக தெய்வம், அவங்களோட குலதெய்வம். இது வந்து இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கோட குலதெய்வமாக இருக்குது சுற்றி வட்டாரத்தில். இங்கே கோயிலுக்கு வந்தவங்க முக்கியமாக ஒரு 3/4 பேருக்கு இதோட காவல் தெய்வமாக தான் இருக்கும். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு சிலைகள் இருந்துச்சு, வித்தியாசமான மாயவர், இது ஒரு வித்தியாசமான ஒரு சிலை இருந்துச்சு, அதுவும் நம்ம பார்க்குறோம். ஸ்ரீ ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவியை தான் நம்ம ஃபஸ்ட்டு வணங்க போகிறோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்துட்டோம். இவங்க வீடியோ வந்து அவங்களே எடுத்து கொடுத்துறாங்க. அதனால் வந்து இங்கே வீடியோ பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வீடியோ எடுத்தோம். மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதி கருவண்ணராயரும் பொம்மாதேவியும் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குமா. இது அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வமே ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட் பவர்ஃபுல் டெம்பிள்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வருஷம் இந்த கோயிலுக்கு வந்தால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எல்லா பாக்கியமும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகம் பேர் வந்துட்டுருக்காங்களாமா. இங்கே நம்ம பார்க்குறோம் நந்தி, சிவன் நம்ம பார்த்துருமா. இந்த கோயில் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே தீபம் ஏற்றுவாங்களா ஈவினிங் டைமில். அந்த தீபத்து வரைக்கும் நாம் இருக்காமல் நம்ம அவ்வளோதான், சாமி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வெளியே நிறையா சாமிகள்லாம் இருந்துச்சு, நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த நம்ம பார்த்துட்டு சின்ன கருப்பு சாமியோட ஒரு அவதாரம், இது எல்லாமே காலபைரவர், இது நிறைய கோயில் இருந்துச்சு. இந்த கோயிலோட வரலாறை இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பேசலாம் கண்ணன். நான் வந்து இந்த புத்தகம் உப்புளி நாயக்கர் வரலாறுங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன். நம்ம சொந்த பந்தமெல்லாம் எப்படி வளர்ந்தது, நாம் எப்படி உருவானோம், நம்ம தமிழர்களா ஆந்திராவா தெலுங்கா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஆய்வு பண்ணேன். அந்த ஆய்வில் வந்து 2 மாதமாக நான் பல நூற்றுக்கணக்கான புத்தகங்களை ஆய்வு பண்ணி போட்டதில் வந்து நாம் வந்து உண்மையாலுமே தமிழர்கள் தான் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
தமிழருக்கு தான். நம்ம மன்னர்கள் வந்து திருமலை நாயக்கர் மன்னர்களுக்கு வந்து ஆதரவாக நம்ம ஆளுங்க இருந்திருக்கிறாங்க. உப்பு வெடியுப்புல தயார் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரனை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம ஆளுங்க வந்து மிக உதவிகரமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்க சிங்காநல்லூரில் வந்து வெடியுப்பு வந்து தயார் பண்ணுற இராணுவ ரீதியாக சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க மிகப்பெரிய பல அறிவுள்ள ஆளுகளாக இருந்திருக்கிறாங்க. இந்த கருவன்ராயர் கோயில் வந்து நமக்கு சொந்தமான கோயில் தான். இதை ஒட்டி கிட்டத்தட்ட 1520ஆவது ஆண்டில் வந்து நம்ம மக்கள் இந்த குடியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை வந்து படையெடுப்பின் காரணமாக இங்கே இருக்கிற ஆற்றின் வழியாக படையெடுப்பு நடந்திருக்குது. அது 4-5 வருஷம் தொடர்ந்து நடந்ததுனால நம்ம மக்கள் இங்கே குடியேறாமல் வெளியேற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம மன்னர்கள்லாம் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு ஆங்கிலேயர் ஆட்சி வரக்குள்ள ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம ஆட்கள் வந்து வெளியேற்றுறதுக்கு உப்பு வந்து தடை சட்டம் தயாரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தடை சட்டம் கொண்டு வந்ததுனால, தயாரிச்சா தலையை வெட்டுவேன் கை வெட்டுவேன் மூக்கறுப்புங்கிற சட்டம் கொண்டு வந்ததுனால நம்ம ஆளுங்க வந்து இந்த உப்பு தயாரிக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு கட்டட வேலைக்கு எல்லாமே மற்ற கிடைக்கக்கூடிய வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதுதான் நாம வந்து தமிழருக்கு தான். சிங்காநல்லூர் பகுதி தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலையும் உப்பு தயார் பண்ணுறது நம்ம பிரதான தொழிலாக இருந்திருக்குது. அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய தொழிலை வச்சு தான் ஜாதி உருவாயிருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம உப்பு வந்து சார மண்ணை எடுத்து காய்ச்சி பிழிஞ்சு அந்த அளவு எடுத்து காய்ச்சி பிழிஞ்சு அதை வந்து உப்பாக தயார் பண்ணி சாப்பாட்டு உப்பு தயார் பண்ணி கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து உப்பு ப்ளஸ் உப்புளியர் அப்படின்னு வந்தது. இது ஆந்திராவில் மற்ற மாநிலங்களில் வந்து உப்பாரா சாகாரா உப்பாரா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் எல்லாமே ஒன்று தான். நம்ம ஆளுக்கு தான் எல்லாமே நம்ம சொந்த பந்து தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 24 நாடுகள் ஆட்சியாண்டு இருக்கிறாங்க. 24-26 குளங்கள் இருக்குது. மன்னர்கள் வந்து முடிசூடி இருக்கிறாங்க. 6 மன்னர்கள் முடிசூடி இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய வரலாறு. நாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, மன்னர்கள் தான் அப்படிங்கிறது ஆய்வு இருக்குது. இந்த புத்தகம் வந்து எல்லாரும் வாங்கிட்டீங்கன்னா அதனுடைய ஆய்வு என்ன, எந்த புத்தகம் எத்தனாவது வருஷத்துல இருந்து மன்னர்கள் எந்தெந்த ஆளுகள் நம்ம இருந்தோம் அப்படிங்கிற வரலாறு இதில் தெரியும். ஓகேங்கண்ணா. இது வந்து என்னன்னா, நாம வந்து இந்த இடம் வந்து கரி கவுண்டருக்கு சொந்தமான இடம். அதை வந்து நம்ம ஆட்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து படையெடுக்க இந்த கஜகட்டி கணவாய் வழியாக படையெடுக்க வரும்போது இங்கே தங்க வேண்டிய அவசியம் வந்தது. பல வருடங்களும் தங்க வேண்டிய அவசியம் வந்ததுங்கிற காரணத்தினால அந்த கரி கவுண்டரோட எங்களுடைய சாமி வந்து நாங்கள் இங்கே நிறுவுறோம், நாங்கள் அங்கே போக முடியாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து அந்த கரி கவுண்டரோட அனுமதி பெற்று சாசனம் இருக்குது. அந்த சாசன பிரகாரம் இங்கே வந்து ஆறு குல நம்ம மன்னர்கள் வந்து 700 வீரர்களோடு வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி இந்த சாமியை நிறுவினாங்க. அது வந்து பாலம் வந்து மைசூர், அந்த காலத்தில் வந்து மைசூருக்கும் சத்தியமங்கலத்துக்கும் உள்ள நடபாதையா இருந்தது. பிரெஞ்சுக்காரர்களும் அது வந்து நிறுவி இருக்கிறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களுடைய பாணியில் தான் அது போட்டுருக்குது. அதனால அவங்க தான் அதை நிறுவி இருக்கிறாங்க. அது ஒருவேளை நடப்பாதே அவங்களுடைய ஆட்சிகள் கொண்டு வரதுக்காக அவங்களுடைய ஆட்கள் வந்து போறதுக்காக கூட நிறுவி இருக்கலாம். இதுதான் அதனுடைய இது இருக்கலாம். ஆமா, வந்திருக்கிறாங்க. இது வந்து காட்டு பகுதி தான். இது பூராமே சத்தியமங்கல பகுதி தான். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதி. இது வந்து கிட்டத்தட்ட சேலம் பகுதியிலிருந்து பெங்களூர் பகுதியிலிருந்து அப்படியே தொடர்ச்சியான மலை தான். அவர் பாலாறுலேருந்து எங்க வேணுமாலும் இறங்குவாரு, எங்க வேணுமாலும் ஏறலாம். இது பூரா வனப்பகுதி தான். இந்த கோயிலுக்கு வந்து திரும்ப இந்த பக்கம் போனோம்னா மைசூர் பகுதியில் காட்டு பகுதிக்கு மேலே போயிடலாம். இந்த திருவிழா வந்து மாசி பௌர்ணமியில தான் முக்கியமானது. அதுக்கு முன்னால ஒரு நாளும் பின்னால ஒரு நாளும் மாசி மக பண்டிகையும் நாம கொண்டாடுறோம். இது நம்ம முழுக்க உப்புளி நாயக்கர்களுக்கு சொந்தமான ஒரு கோயில். நன்றி கண்ணா. எவ்வளோ அழகான ஒரு கருப்பு சாமி பார்க்குறோம் பார்த்தீங்களா மக்களே, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயும் கிடாய் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் உப்புளி நாயக்கர் மக்கள் சங்கம் அன்னதானம், அவங்க எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க 3 நாள். பார்த்துக்கோங்க, வர மக்களுக்கு எவ்வளோ லட்சக்கணக்கான வந்தவங்களோ எல்லாருக்குமே இங்கே அன்னதானம் செஞ்சு போட்டுகிட்டே இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் நாடோடிகள் ஆன்மீக யாத்திரை குழு அண்டு உழவரப்பணி குழு சார்பாக வனத்துறையால் வருடத்திற்கு 3 நாள் மட்டுமே மாசி மாத பொங்கல் விழா தொங்கரா மராட்டா தும்பு மராட்டா என்கிற ஒரு தடை செய்த வனத்துக்குள் வனத்துறையால் அனுமதிக்கப்பட்ட ஆதி கருவண்ண ராயர் மற்றும் பொம்மா தேவி அம்மன் ஆலயத்திற்கு
வனத்துறை அனுமதியுடன் எங்கள் குழுவின் சார்பாக அனைவரும் வந்து சிறப்பான முறையில் ஆலயத்தை தரிசித்து இங்கு யாரும் எந்த பிளாஸ்டிக்கும் போட வேண்டாம், விலங்கினத்திற்கு எந்த தொல்லையும் கொடுக்க வேண்டாம் என்று அனைவரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு எங்கள் குழு சார்பாக சிறப்பாக தரிசனம் செய்து நாங்கள் கிளம்புகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் அனைத்து அன்பர்களும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளவும். அதேபோல் அமாவாசை அன்றும் அனுமதி பவானிசாகர் டேமில் இருந்து வனத்துறையினர் அனுமதிக்கிறார்கள். ஆகையால் வாய்ப்பு கிடைப்பவர்கள் வந்து கண்டிப்பாக கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அனர்ந்த வனத்துக்குள் ஆதி கருவண்ணராயர் பொம்மாயி தேவி அம்மனை தரிசிங்கள். ஓம் நமச்சிவாயா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மக்களே, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவி கோயிலை பற்றி A to Z நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் மாசி மகம் அந்த நாள் ஒன்று அனுமதிப்பாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த நாள் வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள் 2027. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.